தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் 22 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். உரிய ஆவணங்கள் இன்றி கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு சென்றது குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் நடைபெற்ற வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 22 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. கோவை அருகே சோதனை சாவடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 22 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நகைக்கடை உரிமையாளரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையை அடுத்த மதுக்கரை எட்டிமடை சோதனை சாவடியில் கந்தே கவுண்டன் சாவடி காவல்துறையினர் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோவையிலிருந்து கேரளாவை நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரித்தனர். அதில் காருக்குள் ரூபாய் 22 லட்சம் கட்டுக்கட்டாக இருந்தது தெரிய வந்தது. இது பற்றி விசாரித்த போது பணத்தை கொண்டு வந்தது கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கேரளாச்சேரியைச் சேர்ந்த ராமதாஸ் என்பது தெரிய வந்தது. அந்த காரில் அவரது குடும்பத்தினரும் அமர்ந்திருந்தனர். காரில் வைக்கப்பட்டிருந்த பணத்திற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை. விசாரணையில் அவர் பாலக்காட்டில் நகைக்கடை வைத்திருப்பதாகவும் பழைய நகைகளை கோவை ராஜவீதியில் உள்ள கடைகளுக்கு விட்டுவிட்டு பணத்தை கேரளாவுக்கு திரும்பிய போது கொண்டு சென்றதாக தெரிய வந்தது. ஆனால் காரில் கொண்டு வந்த ரூபாய் 22 லட்சத்திற்கு எந்த விதமான ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். கோவை அருகே சோதனை சாவடியில் உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் சென்ற ரூபாய் 22 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ஞானசேகரன்.